ஹாய் கைஸ், இந்த வீடியோல ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதுக்கு டிமார்ட் போற vlog தான் பார்க்க போறோம். டிமார்ட்டுக்கு போய் ஷாப்பிங் போறதெல்லாம் ஒரு vlog-ஆ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா எங்களுக்கு 7 கடல் தாண்டி மலை தாண்டி போற மாதிரி 10-15 கிலோமீட்டர் தாண்டி ஓஎம்ஆர் டிமார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பக்கத்துல வேளச்சேரி டிமார்ட் இருக்கு. ஆனா அங்க இவ்ளோ அளவுக்கு திங்ஸ் இல்ல. நான் ஆல்ரெடி போய் ஒரு தடவை பார்த்திருக்கேன். அதனாலயே ஓஎம்ஆர்ல இருக்கிற அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நல்ல திங்ஸா வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியா போக கூடாது. ஆனா அஃபோர்டபுளா இருக்கணும். பட் எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த மாதிரி திங்ஸ் தான் டிமார்ட்டுக்கு போறோம். நாங்கள போறதுனால 2 பேருமே ஹெல்மெட்டோட போயிட்டோம். நெக்ஸ்ட் டிமார்ட்குள்ள போனாவே ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா அவ்வளோ பெரிய கிளாஸ் ஜாரு வெறும் 30 ருபீஸ் 50 ருபீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாடா செம்மையா இருக்கு, வா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சரி ஒரு ஐட்டம் தானேன்னு ஒண்ணா எடுக்க தோணும். எடுத்துட்டு ஒரு பக்கெட் அப்படி திரும்பி பார்த்தோம்னா அதோட ரேட் எப்படி 5000 to 10,000க்கு போயிடும். விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி மொத்த பட்ஜெட்டையும் இங்கேயே காலி பண்ணிட்டு போயிடுவோம். அதுதான் டிமார்ட்டோட டிராபேக்கே. நாங்களாம் 1 இயருக்கு ஒன்ஸ் தான் வருவோம். அதுவும் ஹிரண் பர்த்டேவோட மட்டும் தான் வருவோம். இந்த ஸ்டீல் சைடு டப்பர் வேர் மாதிரி கீழே ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் நார்மலா தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மி கிடையாது. ஆனா இந்த ஸ்ட்ரெயினரு சீவ் நம்ம சலிக்கிறது அப்புறம் இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் பவுல்ஸ் அதெல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. 32 55 சொல்லிட்டு மேல தனித்தனியா கொடுத்துருந்தாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ரேஞ்சா தான் இருந்துச்சு. இந்த செஷனுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் ரிட்டர்ன் கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ரிட்டர்ன் கிஃப்ட் போன தடவை ஒரு வாட்டர் பாட்டில் பவுச்சோட வரும், கிளாஸ் பாட்டில், அதுதான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஜார் மாதிரி இருக்கும். அதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் பரிதாபங்கள் தான் சொல்லணும். ஒரு செட் ஆஃப் திங்ஸ் 15 எடுத்து ட்ராலில போட்டு ஃபில் பண்ணிட்டோம். திருப்பி வேற திங்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் தேடி தேடி திருப்பி 15 கொண்டு போய் அடிக்கிட்டு வேற திங்ஸ், இதே மாதிரி 3ல இருந்து 4 தடவை 15 திங்ஸ் எடுத்து வச்சு திருப்பி போட்டோம். கடைசியா ஒரு கிளாஸ் ஜார் வாங்கிட்டோம். பார்க்கவும் அழகா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் ஷாப்பிங், பருப்பு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் தீபாவளி வருது இல்லையா, அதுக்கு ஏத்தாப்புல நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு எல்லாம் போறோம். அதுக்கெல்லாம் சேர்த்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. திங்ஸ் என்னன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திணை அரிசி அப்புறம் உளுந்து அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி பர்ஃபீஸ், ஆக்சுவலா ஸ்கூல்ல பர்ஃபீஸ் மட்டும்தான் அலவுடு. நம்ம சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து விடக்கூடாது. இதுல இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, இந்த பேக்கெட் மட்டும் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதனால பை ஒன் கெட் ஒன் இதுல 2 பேக் வாங்கிட்டோம். இதே இது எல்லோ கலர்ல ஒரு பேக் இருந்துச்சு, வெறும் கடல மிட்டாய் மட்டும்தான் இருக்கும். அது 1 பேக் மட்டும். இப்போ இவ்வளவா வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதையே குட்டி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். நெக்ஸ்ட் ஸ்கூல் பசங்களுக்கு என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஒரு பேக் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு கேரி பேக் மாதிரி ஹாப்பி பர்த்டே போட்டிருக்கோம். அதுல கிரையான்ஸ் பாக்ஸ் அப்புறம் இந்த பர்ஃபீஸ் உள்ள இருக்கிற பேக்கோட இருக்கும். அது ஒண்ணு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹிரண் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டே போயிடுவாரு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எக்ஸஸா இந்த பர்ஃபீஸ் வாங்கினோம், கோகனட் பர்ஃபி. இது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கட்லரிக்கு தான் ரொம்ப நேரம் அதை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். இது நல்லா டேர்ன் ஆகும், அதனால இது ஒண்ணு, அப்புறம் அந்த ட்ரே ஒண்ணு, இது எல்லா திங்ஸும் வாங்கிட்டு ஒரு சோப் டிஸ்பென்சர் அதையும் வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.